சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஷீடி விலாக்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாருமே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. கூடவே வந்துட்டு போன மாதிரி இருந்ததுன்னு சொன்ன எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்து பாபா உங்களுக்கு என்ன தான் பண்ணார், உங்கள் மிராக்கிள்ஸை சீக்கிரம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப கூஸ் பம்பாக இருக்கும். நிறைய டீட்டெயிலிங்கோடு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் மிராக்கிளை. ஸோ வீடியோவை பாருங்கள், பார்த்துக்கிட்டே கேளுங்க. அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சில்லிமுடைய மிராக்கிள் தான். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், நான் பாபாவுக்கு சில்லிம் வாங்கிட்டு போயிருந்தேன் அப்படின்னு. நான் இந்த எப்படி கொண்டு போனேன் அப்படிங்கிறத உங்களுக்கு போன விலாக்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சில்லம் எப்படி வாங்கினாரு, எங்கே வாங்கினாரு, அதோட மிராக்கிள் என்ன, டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானே எதிர்பார்க்காத செம்ம ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ஒரு மிராக்கிளை பாபா நடத்தினார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சில்லம் மிராக்கிள் வந்து எங்கேருந்து துவங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாபாவுடைய காலுக்கு சந்தனம் வச்சேன் இல்லைங்களா, அந்த சந்தனத்தில் தான் இந்த மிராக்கிளே தொடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எனக்கே அது வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓகே, இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நான் சில்லும் வாங்கிட்டு போனேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு நான் கொண்டு போகிறேன். ஆனால் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, பாபா வந்து எனக்கு என் காலுக்கு சந்தனம் பூசு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ அது எதுக்காக அப்படின்னா, அவர் சொன்ன விஷயத்த நாங்கள் கரெக்டாக சரிவர செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரம்யாவுடைய கனவில் என் காலுக்கு சந்தனம் பன்னீர் குழைச்சி சந்தனம் பூசி அண்ட் என்னுடைய காலுக்கு சந்தனம் பூசுகிற தகுதி உங்கள் 3 பேர்த்துக்கு தான் இருக்குது, அதனால் என் காலுக்கு சந்தனம் பூசுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக என்னுடைய கனவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வரும்போது சந்தனத்தோடு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் சந்தனத்தை எடுத்துகிட்டு போனேன். அண்ட் பாபாவுடைய காலுக்கு நான் வந்து சந்தனம் பூசி விடுறேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஷிர்டி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓகே, இப்போ நான் பாபாவுடைய காலுக்கு சந்தனம் பூசிட்டேன். நான் எங்கே பூசுகிறேன் அப்படின்னா, நாகாசாய் கோயிலுக்கு போய் பூசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என் வீட்டில் இருக்கிற துவாரகாமாய் பாபாவுக்கு சந்தனம் பூசுகிறேன். அதுக்கப்புறம் சந்தனத்தை எடுத்துகிட்டு நாகாசாய் கோயிலுக்கு போகிறேன். அங்கே போய் பாபா துவாரகாமாயில் இருக்கிற பாபாவோடைய பாதத்துக்கு நான் வந்து சந்தனம் பூசுகிறேன். அந்த சீன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சந்தனம் பூசிட்டு 2 நாளில் நான் வந்து ஷீரடிக்கு கிளம்பியாச்சு. நான் போகும்போதே எனக்கு பாபா வந்து எனக்கு ஒரு காட்சி கொடுக்குறாரு. அது என்ன காட்சி, கனவு எனக்கு வந்தது. அது என்ன கனவு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஷீரடி பாபாவோடைய இடது கால் மட்டும் எனக்கு தெரியுது. ஒரே ஒரு கால், இந்த கால் தான். இந்த இடது கால் மட்டும் எனக்கு தெரியுது. இந்த ஒரு காலில் ஃபுல்லாக வந்து சந்தனம் இருக்குது. கால் வந்து ஷீரடியில் இருக்கிற பாபாவோடைய கால். ஸோ பாபாவோடைய ஒரு கால் மேலே இருக்கும் இல்லையா, இன்னும் ஒரு கால் மட்டும்தான் கீழே இருக்கும். ஸோ இந்த காலை எனக்கு காட்சியில் காட்டுறாரு, கனவுல காட்டுறாரு. இந்த கால் ஃபுல்லாக வந்து சந்தனம் பூசியிருக்கு. இந்த மாதிரி எனக்கு வந்து போகும்போதே எனக்கு ஒரு காட்சி கொடுத்தாரு பாபா. அப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே, நம்ம நாகாசாய் கோயிலுக்கு போய் அவருடைய காலுக்கு சந்தனம் பூசினோம். நான் பூசின சந்தனம் ஷீரடி பாபாவை போய் சேர்ந்துருச்சு. அதை தான் பாபா சொல்கிறாரு அப்படின்னு. நான் 2 காலுக்கு பூசினேன். பாபா ஒரு காலை காட்டுறாரு, இந்த காலை மட்டும், லெஃப்ட் காலை மட்டும் காட்டுறாரு. அந்த கால் ஃபுல்லாக சந்தனமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. காட்சி ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஃப்ளாஷ், அவ்வளோதான். பார்த்தோடனே நான் ஷீரடிக்கு போகிறேன். போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கொண்டு போனேன் சில்லிமை கொண்டு போய் துவாரகாமாயில் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. துவாரகாமாயில் நான் முதல்ல சில்லிமை துவாரகாமாய்க்கு தான் கொண்டு போனேன். அங்கே போய் பாபாவுடைய பாதத்தில் வச்சு வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் உள்ளே இருந்தார். அந்த போலீஸ்காரர் என்னை மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கருணையோடு என்னை வந்து தெரிஞ்சவங்கள பார்க்குற மாதிரியே என்னை பார்த்தாரு. ஸோ நான் ஸ்டாப் ஆகிட்டேன். ஸ்டாப் ஆனதும் அவர் என் பெட்டியை பார்க்குறாரு, கையில் இருந்த பெட்டியை பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த பெட்டியில் வந்து பாபாவுக்கு நான் சில்லும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் அவருடைய முகம், அந்த சில்லுமை பார்த்ததும் அந்த போலீஸ்காரருடைய முகம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பிரகாசம். படப்படான்னு என்ன பண்ணாருன்னா, பாபாவுக்கா இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம் அப்படின்னு. சரி வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் என்னை கூப்பிட்டு போகிறாரு. ரிவர்ஸில் உள்ளே போகிறேன், துவாரகாமாய்க்குள்ளே திரும்பவும் போகிறேன். போனால் அங்கே பூஜாரி கிட்ட சொல்கிறாரு, மராட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து பாபாவுக்கு
சில்லும் கொண்டு வந்திருக்கு, இதை இவகிட்டேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பூஜாரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த கொண்டு போய் சாவடியில் கொடுங்க. ஏன்னா சாவடியில் தான் பாபாவுக்கு வந்து சில்லம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவடி ஊர்வலம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நம்ம கொண்டு போகிறது உண்டு. அதனால் இதை கொண்டு போய் சாவடியில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ்காரர் திருப்பி என்னை கூப்பிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்துன்னா துவாரகாமாய்க்குள்ளேயே, நான் சொல்கிறேன் துவாரகாமாய்க்குள்ளேயே சொல்கிறேன், அங்கேயே வந்து படியிலேருந்து இறங்கி கீழே வரோம். கீழே வந்தோடனே அவர் என்னங்கிறாரு என்கிட்ட, உங்களுக்கு மராட்டி தெரியும் தானே அப்படின்னு கேட்டார். புரிஞ்சுக்குவேன் சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சில்லிமை எடுத்து சாவடியில் கொண்டு போய் கொடுங்க, சாவடியில் இருக்கிற பூஜாரி கையில் கொடுங்க, பூஜாரியை வாங்கிக்குவார். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து சாவடி ஊர்வலம் தொடங்கும். சாவடி ஊர்வலம் தொடங்குறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு சில்லும் கொடுக்கறது வழக்கம். அதனால் இதை அங்கேயே சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட. மராட்டியில் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் சரிங்கன்னு சொல்கிறேன். அடுத்த செகண்ட் அந்த போலீஸ்காரருடைய முகம் அப்படியே தேஜஸாக மாறிங்க. என்கிட்ட என் முன்னாடி குனிஞ்சு அப்படியே நல்லா குனிறாரு. குனிஞ்சு எனக்கு நன்றி சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு சில்லும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இதை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதை கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் வந்து நான் உங்களுக்கு பிரணாம் பண்ணுறேன், இதை கொண்டு வந்ததுக்காக என்னுடைய பிரணாம் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. நான் அதை விட கீழே குனிஞ்சு நான் தான் உங்களுக்கு பிரணாம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அந்த நிமிஷம் நான் உணர்ந்துட்டேன் உள்ளேருந்து பேசினது பாபா தான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சில்லும் கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு எந்த ஒரு போலீஸ்காரரும் சொல்ல வாய்ப்பே இல்லை. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருடைய ரூபத்தில் வந்து என்கிட்ட இந்த மாதிரி சில்லும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி குனிஞ்சு எனக்கு வந்து பிரணாம் பண்ணுறாரு. ஸோ நானும் அப்படியே பாக்ஸோடு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டேன். குனிஞ்சு நான் அவருக்கு பிரணாம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து சாவடிக்கு போகிறேன். சாவடிக்கு போனதும் பூஜாரிகிட்ட விஷயத்த சொல்கிறேன், இந்த மாதிரி துவாரகாமாயில் நடந்தது, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் வாங்கிக்கிட்டாரு. அவர் வாங்கி உள்ளே இருக்கிற சாவடிக்குள்ளே ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டு பூட்டி இருந்தது. ஸோ என் கண்ணு முன்னாடியே அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி, இடுப்புலேருந்து ஒரு சாவி எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அந்த சில்லும் எடுத்து கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு பதிலுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுக்குறாரு. அது என்ன கிஃப்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு துணி. இந்த துணி என்ன துணி அப்படின்னு அவர் திருப்பி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, பாபாவுக்கு வச்ச சந்தனத்தை தொடச்சி எடுத்த துணி அப்படின்னு சொல்லி அந்த துணியை வந்து இந்த பெட்டிக்குள்ளே வச்சு பதிலுக்கு அவர் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாரு, திருப்பி கொடுக்குறாரு. என்னன்னா, நான் பாபாவுக்கு அங்கே பாதத்துக்கு சந்தனம் வச்சேன் இல்லையா, நான் வச்ச சந்தனம் ஷீரடி பாபாவுடைய காலுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு பாபா எனக்கு காட்டுறாரு. இடது காலில் சந்தனமாக இருக்குது. அதுக்கு அப்புறமா சாவடியில் இந்த பாபாவுடைய ஃபோட்டோவில் சந்தனம் பூசியிருக்கு பாருங்கள், கீழே கால் வரைக்கும் சந்தனத்தால் அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோவை தொடச்சி எடுத்த துணி இது அப்படின்னு சொல்லி அந்த துணி ஃபுல்லாக பாருங்கள் சந்தனமாக இருக்குது. இந்த சந்தனம் பூசின இந்த துணியைவே எனக்கு வந்து ஒரு பிரசாதமாக திருப்பி கொடுத்தாருங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது பாபா எனக்கு என்ன சொல்ல வராருன்னா, என்னை குளிர வைக்க என் காலுக்கு நீ பூசின சந்தனம் என்னை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னும் அந்த சந்தனத்தையே திருப்பி எனக்கு பிரசாதமாக அவர் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் நாகாசாய் கோயிலுக்கு போய் அவருடைய பாதத்தில் சந்தனம் பூசுகிறேன். அடுத்து கனவில் நீ பூசின சந்தனம் என் காலுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னு ஷீரடி பாபாவுடைய காலில் சந்தனம் பூசியிருக்கு. அது எனக்கு காட்டுறாரு. அது அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஓகே, அவங்க பூசின சந்தனம் இங்கே பாபாவுக்கு வந்து சேர்ந்துருச்சு, பாபா அதை தான் காட்டுறாருன்னு. ஆனால் அந்த சந்தனத்தை தொடச்சி எடுத்த துணியைவே எனக்கு, அந்த சந்தன துணியைவே எனக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பாரு அப்படின்னு நான் நினச்சும் கூட பார்க்கல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த துணியை வந்து கொடுத்ததும் கமன்னு அப்படி ஒரு மனங்க, சந்தன மனம் என்னங்கிறீங்க. என் கூட வந்த எல்லாருக்கும் நான் அதை வந்து சொன்னதும் எல்லாருமே இந்த துணியை தொட்டு கும்பிட்டாங்க. மோந்து பார்த்தா அப்படி ஒரு மனங்க, அப்படி ஒரு மனம். அப்போ நீ செஞ்ச அந்த சேவை என்னை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னும், நான் வச்ச சந்தனத்தை திருப்பி எனக்கு, நான் ஷீரடியில் வச்சு எனக்கு அந்த சந்தனத்தையே திருப்பி எனக்கு கொடுக்குறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போயும் இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணால் அப்படி சந்தன மனம் வருதுங்க.
அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அந்த விஷயமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ரம்யா சொல்லி தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அங்கே வச்ச சந்தனத்தை இங்கே தொடச்சி உங்களுக்கு கொடுத்துட்டாரு பாருங்கக்கான்னு. இப்போ நான் இதை கொடுக்கும்போதே சில்லும் கொடுக்கும்போதே நான் பாபாக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் பூஜாரியும் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து அடுத்த வாரம் சாவடி ஊர்வலத்து போது இந்த சில்லம்மை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே குஷி. அப்போ இந்த சில்லம் யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு போனது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சில்லிம்மை யூஸ் பண்ணணும் பாபா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு தான் போனேன். எனக்கு கனவுல எல்லாம் நீங்கள் காட்சி கொடுக்கக்கூடாது, எனக்கு வந்து நீங்கள் சில்லும் யூஸ் பண்ணுறத நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி நான் சொல்லிவிட்டு இந்த பூஜாரியும் இப்படி சொல்லிட்டாரா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே பார்க்கலாம், யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு அடுத்த நாள் சாய் தீர்த்துக்கு போகிறேன். என் கண்ணு முன்னாடியே இந்த காட்சியை பாபா எனக்கு காட்டுறாரு பாருங்கள். அப்படியே சில்லும் எடுத்து ஊதுறாருங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் லைவாக நீங்கள் சில்லு ஊதுறத பார்க்கணும் பாபா, எனக்கு கனவெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு. கனவு கொடுத்து தான் அதை நிறைவேற்றுவார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கனவெல்லாம் கொடுக்கக்கூடாது பாபா, நீங்கள் சில்லு ஊதுறத நான் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். சரி நான் அடுத்த வாரம் யூஸ் பண்ணுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சா, லைவாகவே இதில் பர்ஃபார்மன்ஸ் இதுலையே நான் பார்க்குறேங்க. ஓ ஸோ எனக்கு இந்த காட்சியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷன் ஆகிட்டேங்க. நான் ரொம்ப கண்ணெல்லாம் எனக்கு கலங்கி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த படம் பார்த்துட்டும் நான் ரொம்ப அழுதுகிட்டே வந்தேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு சாவடியிலேயே ரொம்ப வந்து ஒரு மாதிரி நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாவடி பாபா, இந்த பாபாவுக்கு வச்ச இந்த சந்தனத்தை வந்து அப்படியே தொடச்சி கொடுத்த துணியவே எனக்கு அப்படியே வந்து பிரசாதமாக கொடுத்துட்டாரு பாபா. அடுத்தடுத்து பாருங்கள், என் கூட வந்த பொண்ணு பார்கவி, அந்த பொண்ணுக்கு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் என்ன சொல்கிறாரு அந்த பொண்ணுனா, பாபா வந்து என்னோடய சில்லுமை எடுத்து ஊதுறாராம். அதை வந்து இந்த பொண்ணு சொல்லுது, அக்கா பிரீத்தி அக்கா உங்களோட சில்லும் தான் பாபா ஊதுறாரு பாருங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கனவு வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ஷீரடியில் அவங்க தூங்கிட்டு இருந்த போதே அவங்களுக்கு இந்த கனவு வந்துருச்சு. ஸோ அடுத்த நாள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சில்லுமா வந்து பாபா ஏற்றுக்கிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னாங்க. அது ஏன் எனக்கு வராமல் பார்கவிக்கு அந்த கனவு போச்சு அப்படின்னா, நான் பாபா கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு நீங்கள் கனவு கொடுக்கக்கூடாது பாபா, நான் லைவாக பார்க்கணும், நீங்கள் யூஸ் பண்ணுறத நான் பார்க்கணுன்னு சொன்னதுனாலேயே என் கனவில் வராமல் அந்த பொண்ணுடைய கனவில் போய் நான் என்னோட சில்லுமை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதை ஊதுறதா அந்த பொண்ணு பார்த்துருக்கு, கனவில் பார்த்துருக்கு, என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ஆஹா, கனவு தர வேண்டான்னு சொன்னதுக்கு இவ கனவுல போய் இது மாதிரி காட்டிட்டாரே அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா, கண்டிப்பாக அடுத்த வாரம் பாபா வந்து ஷிரடியில் யூஸ் பண்ணுவாங்களோ என்னவோ பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாபா வந்து அங்கே சாவடி ஊர்வலத்தும் போது பாபாவுக்கு சில்லம் வச்சு ஊத சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சாவடி ஊர்வலத்துக்காகவே பாபாவை எடுப்பாங்க, அந்த பல்லக்கையவே எடுப்பாங்க. அண்ட் இதில் அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் அந்த சில்லம்மை பற்ற வச்சு அவருடைய வாயில் வச்சோம் அப்படின்னா அவர் அதை ஊதுறாரு. அதை வந்து லைவாகவே நல்லாவே தெரியும். வாரம் வாரம் நடக்கும் இந்த மிராக்கிள். அவர் கரெக்டாக அதை வந்து உறிஞ்சும் போது அது உள்வாங்கும், அப்படியே விடும்போது அந்த நெருப்பு வந்து ஜுவாலை வந்து வெளியே வரும். அந்த அளவுக்கு இன்றைக்கும் உயிரோட்டமாக அந்த ஃபோட்டோவில் அவர் இருக்காருங்கிறது நம்ம வாரம் வாரம் பார்க்கலாம். இப்போ நான் ஷீரடியிலேருந்து வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன், வியாழக்கிழமைக்காக வெயிட் பண்ணுறேன். நம்ம பார்க்கலாம், யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலான்னு யூஸ் பண்ணவே இல்லை. இந்த தங்க சில்லம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பாபாவுக்கு ஷிரடியில் யூஸ் பண்ணுற இந்த சில்லம் வந்து தங்கம். என்கிட்ட அந்த சாவடியில் அந்த பூஜாரி என்ன சொன்னாருன்னா, அடுத்த வாரம் சாவடி ஊர்வலத்து போது நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னார். என்ன பாபா யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் கேட்டுட்டு சரி, நான் வாங்கிட்டு வந்தது சாதாரண களிமண்ணால் ஆன ஒரு சில்லம் தானே பாபா, நீங்கள் தங்கச்சில்லம் தானே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு அது வந்து என்னென்னா ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆயிடுச்சு. ரொம்ப மூட் அப்செட் ஆகி நான் வந்து மனசு தாங்காமல் சொல்கிறேன், சரி நீங்கள் வந்து தங்கச்சில்லம் தானே யூஸ் பண்ணுவீங்க, நான் வாங்கி தந்தது ஒன்றும் தங்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டேன். சொன்னது தான் தாமதம், கனவுல வந்துட்டார். என்ன கனவுனா,
நான் வந்து சாவடியோடைய வாசலில் நிற்கிறேன். சாவடி ஊர்வலத்துக்காக எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 சில்லம்மா வந்து பற்ற வச்சு கொண்டு வராங்க. முதல் சில்லம் தங்கச்சில்லம். அந்த தங்கச்சில்லத்தை தான் முதல்ல பாபாவுடைய வாயில், இந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதே மாதிரி கொண்டு போகிறாங்க, வாயில் வைக்கிறாங்க. அடுத்தது 2வதாக ஒரு சில்லம், அதுதான் நான் கொடுத்த ஓம் போட்ட சில்லம். அந்த சில்லமும் கொண்டு வர்றாங்க, அதையும் பாபாவுடைய வாயில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 சில்லம் வந்து பற்ற வைக்கிறாங்க, பாபாவுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் நான் வந்து என் கூட வந்தவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, அக்கா உங்கள் சில்லம் தான்க்கா, உங்கள் சில்லம் தான், பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் இதை ஃபோட்டோ எடுங்க ப்ளீஸ், இதை ஃபோட்டோ எடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்குது. இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு ஒரே அழுகை, சந்தோஷம் எல்லாம் கலந்து வருது. ஏன்னா பூஜாரி சொன்ன அந்த வார்த்தை வந்து உண்மையாயிருச்சு. நாங்கள் சாவடி ஊர்வலத்து போது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவரையே அறியாமல் சொல்லிட்டாரு. அப்படி ஏன்னா நம்ம என்ன தான் கொண்டு போய் கொடுத்தாலும் அங்கே பாபாவுக்கு தங்கத்தால் ஆன பொருட்களை மட்டும்தான் உபயோகிக்கிறாங்களே தவிர்த்து நம்ம கொடுக்குற பொருளில் பாபாவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து அந்த பூஜாரிக்கு தெரியும். ஆனாலும் அவர் அறியாமல் அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சாவடி ஊர்வலத்து போது நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்பிட்டேன். ஆனால் அந்த வாரம் வியாழக்கிழமை உபயோகிக்கலை. அதுக்கு பதிலாக கனவில் நான் சாவடி ஊர்வலத்தில் நிற்கிற மாதிரியும், ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய சில்லிமை அந்த பூஜாரி யூஸ் பண்ணி பாபாவுடைய வாயில் இந்த படத்தில் வச்சு எடுக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு கனவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த நேரம் என்கிட்ட பேசுனது பூஜாரி இல்லை, சாக்ஷாத் பாபா தான் பேசினாரு. சாவடி ஊர்வலத்து போது நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சும் காட்டிட்டாரு, அதை யூஸும் பண்ணிட்டார். அதுவும் 1க்கு 3 தடவை எனக்கு காட்டியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் நான் லைவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், சாய் தீர்த்தில் அதை லைவாக பார்த்துட்டேன். எனக்கு கனவு நீங்கள் தரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ என் கூட வந்த பொண்ணுக்கு கனவில் வந்து காட்டுறாரு, அந்த கனவில் அவர் யூஸ் பண்ணிட்டாரு. 3வது தடவை என்னுடைய கனவுலையே வந்து 2 சில்லுமாக அவர் ஊதுற மாதிரியும், என்ன மாதிரி என்கிட்ட சொன்னாரோ, சாவடி ஊர்வலத்து போது நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்படி சொன்னாரோ, சொன்ன மாதிரியே சாவடி ஊர்வலத்தையே நான் கனவில் பார்க்குறேன். அந்த 2 சில்லும் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு சில்லம் என்னோடது. அப்படிங்கிற போது பாபா சொன்ன அந்த வார்த்தை உண்மையானதை அந்த நிமிஷம் நான் உணர்ந்தேன். அவ்வளவு சந்தோஷங்க. இந்த ஒரு சில்லுமை வச்சு இவ்வளவு மிராக்கல் பண்ணுவார் நான் நினச்சும் கூட பார்க்கல உண்மையாலுமே. ஸோ இது எங்கே தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாபாவுக்கு சந்தனம் வச்சேன் இல்லையா, அங்கேருந்து தொடங்கியிருக்கு. இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், ஷீரடிக்கு போய் சேவை செஞ்சால் தான் அந்த பாபாவை போய் சேரும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. நான் எங்கோ கோயம்புத்தூரில் இருக்கிற நாகாசாய் கோயிலில் வச்ச சந்தனம் ஷீரடி பாபாவுடைய பாதத்தை போய் சேருது. அவருடைய சரணத்தில் போய் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஷீரடியில் வச்சு அவருடைய சரணத்துக்கு வச்ச சந்தனத்தை தொடச்சி கொடுத்து அந்த துணியவே எனக்கு திரும்பவும் பாபா பிரசாதமாக கொடுக்குறாரு. அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து அவரை தியானித்தாலும், நான் எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கேன், அப்படி இல்லை, நீங்கள் கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்து செய்கிற ஒரு பூஜையும் ஒரு வில்வ இலையோ ஒரு புஷ்பத்தையோ நீங்கள் அவருடைய பாதத்தில் வச்சிங்கன்னா அந்த புஷ்பம் ஷீரடியில் இருக்கிற பாபாவுடைய பாதத்துக்கு தான் போய் சேருதுங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல உதாரணம். ஸோ இந்த ஃபோட்டோவை வீடியோவில் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. அந்த சந்தனம் சாவடி படத்துக்கு ஃபோட்டோவுக்கு சந்தனத்தால் அலங்காரம் பண்ணி அதை தொடச்சி கொடுத்த அந்த துணியை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. இதுதான் பாபா எனக்கு பண்ண முதல் மிராக்கல், ஷீரடியில் இறங்கினதும். இன்னும் எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.